வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் எப்படி படைப்பாளியாக உருவானீங்க? நான் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு ஏழை குடும்ப விவசாயத்தின் வாழ்நிலை என்னவாக இருக்கும் என்பதை எல்லோரும் அறிவீர்கள். அந்த வாழ்வியில் இருந்துதான் நான் உழன்று மேலே வந்தேன். வறுமையின் அரிச்சுவடி என்னவென்று அறிந்த அந்த மக்களோடு நான் வாழ்ந்தேன். எனவே வாழ்ந்த அனுபவங்களை நான் படைப்புகளாக உருவாக்கினேன். என்னுடைய பால்ய காலம் என்பது கிராமங்களிலே கழிந்தது. பிறகு உயர்நிலைப்பள்ளி படிப்புக்காக மதுரை நகரத்திற்கு வருகிறேன். மதுரை நகரத்திலேயும் தொழிலாளிகள் மத்தியிலான வாழ்வு அது. பிறகு படிப்பு முடிந்து பதவி வருகிற காலம் என்பது சென்னை நகரத்தில் வசிக்கிற காலமாக மாறுகிறது. எனவே 3 காலகட்டமாக என்னுடைய வாழ்வு அனுபவங்கள் உருவாகின்றன. இந்த 3 காலகட்டத்தையும் பிரதிபலிப்பவையாக என்னுடைய படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன. எப்படி இலக்கியத்துறைக்கு வந்தீர்கள் என்று சொல்லுங்கள் ஐயா. முதலில் வாசிப்பு. மிகச்சிறந்த படைப்பிலக்கியங்களெல்லாம் நான் வாசிக்க தொடங்குகிறேன். அது கல்லூரி பருவ காலம். பிறகு என்னுடைய முதல் கதை என்னுடைய தொழிலாளி வர்க்க அனுபவத்திலிருந்து உருவாகிறது. குற்றம் என்ற கதை அது தாமரையிலே வெளிப்படுகிறது. அந்த முதல் கதையிலிருந்து இதுவரையிலான கதைகள் எல்லாம் என்னுடைய வாழ்வு அனுபவங்களிலிருந்தே வெளிப்பட்டவை. சரி ஐயா, அதாவது நீங்கள் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர், அதனால் பாதிக்கப்பட்டவர், பல இன்னல்களை சந்தித்தவர். இப்போது தமிழக அரசியல் அல்லது தமிழ்நாட்டை பார்த்தால் இந்தி கற்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அல்லது அரசியல் தலைவர்களின் பிள்ளைகள் இந்தி கற்றதால் அவர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள், மேலோங்கி இருக்கிறார்கள் என்பதான ஒரு பார்வை நிலவுகிறது. இப்போது நீங்கள் வருத்தப்படுகின்றீர்களா இந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்க தேவையில்லை என்று? இல்லை, நான் வருத்தப்படவில்லை. அது தமிழ் தேசிய இனத்தின் உரிமை என்ற அளவிலே தான் நாங்கள் அந்த போராட்டத்தை பார்த்தோம். அதாவது மொழி, இனம், பண்பாடு என்பவை அடக்குமுறைக்கு உள்ளாகிற போது அதிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஒரு தேசிய இனம் கருதுவது நியாயமானது, தார்மீகமானது. அந்த அடிப்படையிலே தான் இந்தி ஆதிக்கம் என்பது தமிழர்களை முற்றமுழுதாக அவர்களுடைய வாழ்வியலையே நசுக்கிவிடும், அவர்களுடைய எதிர்காலத்திற்கான பிரகாசமான வாய்ப்புகளையெல்லாம் குறுக்கிவிடும் என்று நாங்கள் பார்த்தோம். அது எங்களுடைய தனிப்பட்ட இச்சையின் காரணமாக வந்ததல்ல. உலகம் முழுவதும் மொழியை அழித்துவிட்டு பிறகு அந்த இனத்தை அழித்த வரலாறுகளை எல்லாம் நாங்கள் சமகாலத்திலே அந்த போராட்ட காலத்திலே பார்த்தோம். அந்த அடிப்படையிலே தான் மாணவர்கள் தீவிரமாக அந்த போராட்டத்திலே பங்கேற்றார்கள். ஆனால் என்னை போல் அந்த போராட்டத்திலே பங்கேற்று இந்திய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 10 மாணவர் தலைவர்களில் நான் ஒருவன். 10 மாணவர் தலைவர்களில் 1965 போராட்டம், பிறகு 65 முடிந்தவுடனே மீண்டும் கல்வி சாலைகள் தொடங்கும் என்று இருந்த காலம். அப்போது மீண்டும் போராட்டம் தொடங்கும் என்று நாங்கள் மேடைக்கு மேடை பேசியதால், எழுதியதால் நாங்கள் 10 மாணவர் தலைவர்கள் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டோம். ஆனால் அந்த பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மாணவர் தலைவர்கள் அத்தனை பேருமே மீண்டும் அந்த இந்திய எதிர்ப்பில் உறுதியாக இல்லை. யதார்த்தம் அப்படித்தான். சமீபமாக 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தீவிரமாக நின்று அதனால் விருதுநகரிலே காங்கிரஸ் தலைவரை தோற்கடிப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு மாணவர் தலைவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதே மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டது உண்டு. இப்படி காலம் இவர்களை இந்திய எதிர்ப்பில் யார் தீவிரமாக இருந்தார்களோ அவர்களை இந்திய அரசினுடைய ஒரு அங்கமாக மாற்றிவிட்டது. அந்த அரசியலுக்கு தேவையானவர்களாக இவர்கள் மாறுகிற போது இந்தியை கற்றுக்கொள்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது. அவர்களுடைய குழந்தைகள், ஏனென்றால் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிறார்கள், அவர்கள் வடநாட்டுக்குத்தான் சென்றாக வேண்டியிருக்கிறது. ஆனால் என்னுடைய கருத்து என்பது இப்போதும் அதுதான். தலைவர்கள் மாறி இருக்கலாம், கொள்கைகள் மாறி இருக்கலாம், ஆனால் இந்திய எதிர்ப்பு கொள்கை என்பது இன்னும் எங்கள் மனதில் அப்படியே தான் இருக்கிறது. ஏனென்றால் மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கை உன்னதமான கொள்கை, தமிழ் மக்களுக்கு உயிராதாரமான கொள்கை என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் இப்போது ஆங்கில மொழியின் கோலோச்சு அதிகமாக உள்ளது இல்லையா? அதாவது தமிழ்நாட்டில் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசாமல் நீங்கள் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு
தள்ளப்படுகின்றார்கள் மக்கள். அப்படி என்றால் ஆங்கில எதிர்ப்பு தேவை என்று படுகிறதா உங்களுக்கு? இந்த இருமொழி கொள்கை ஏமாற்றுக் கொள்கை என்று சொன்னேன் அல்லவா? இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் என்ற முழக்கத்தை தான் அன்றைக்கு இருந்த அரசியல் இயக்கங்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வைத்தது. இந்தி வேண்டாம் எப்போதும், ஆங்கிலம் வேண்டும் எப்போதும் என்று அந்த முழக்கத்தினுடைய சாராம்சமாக அவர்கள் ஆங்கில கல்விக்கும் ஆங்கில உச்சரிப்புக்கும் ஆங்கில மொழிக்கும் அதிகமான அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அரசு உயர்நிலைப் பள்ளிகளாகவும் அரசு பள்ளிகளாகவும் இருந்த பெரும்பான்மையானவை அந்த இடங்களிலே ஆங்கில பள்ளிகள் முளைத்தன. வணிக நிலையங்களாக பள்ளிகள் உருவாகின. எல்லாமே ஆங்கில பள்ளிகள். ஆக இந்தியின் இடத்தை எந்த ஆதிக்கம் வரக்கூடாது என்று நினைத்தமோ அந்த இடத்தை ஆங்கில ஆதிக்கம் எடுத்துக்கொண்டது. இன்றைக்கு தவிர்க்க முடியாத உலகமயத்தின் காரணமாக ஆங்கிலம் என்பது எல்லா நிலைகளிலும் தேவைப்படுகிற ஒன்றாக மாறியிருக்கிறது. அதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் தமிழர்களுடைய வாழ்வியலிலும் ஆங்கிலம் என்பது முக்கியமான பங்காற்றுவதாக அல்லது ஆதிக்கம் செலுத்துவதாக, தமிழை அடித்து வீழ்த்துவதாக மாறியிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா என்று கவிஞர் காசி ஆனந்தன் எழுப்பிய கேள்விகள் இன்னும் பதில் தர முடியாதவையாக இருக்கின்றன. ஆதிக்க சாதிகள் முன்பெல்லாம் பிற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படும் சாதிகளை அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள். இதனால் ஒரு ஜாதிய விடுதலை தேவைப்பட்டது, ஒரு பெரியார் தேவைப்பட்டார். ஆனால் இன்று பிற்படுத்தப்பட்ட சாதியினர் என்று கூறிக்கொள்வோர் ஆதிக்க சாதிகளாக மாறி தலித்துக்களை ஒடுக்குவதும் அவர்கள் காதல் திருமணமே செய்யக்கூடாது என்று கூறும் அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அடக்குமுறை அல்லது ஒடுக்குமுறை நிலவுகிறது அல்லவா? அதை பற்றி உங்கள் எண்ணம் என்ன? நீங்கள் சொல்வது சரிதான். முன்னாடி தமிழ்நாடு என்றால் பிராமணர், வெள்ளாளர், முதலியார், ரெட்டியார் போன்ற உயர் ஜாதியினர். ஈழம் என்றால் வெள்ளாளர்கள். ஈழத்தில் உயர் ஜாதி என்பது வெள்ளாள ஜாதி தான். இந்த ஜாதிகளினுடைய ஒடுக்குமுறை என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நிலவியது. ஆனால் சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் போன்றவைகள் வந்து இடஒதுக்கீடு போன்றவையெல்லாம் உருவான பிறகு இந்த பிற்பட்ட ஜாதியின்றே இருந்த ஒரு பகுதியினர் முன்னேறி வருகின்றனர். முன்னேற்றம் பெற்ற இந்த ஜாதியினர் தங்களை ஆதிக்க ஜாதியாக நினைத்துக் கொள்கிறார்கள். இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் இந்த பிற்பட்ட ஜாதியினர் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த அதிக எண்ணிக்கை காரணமாகவே தாங்கள் ஆதிக்க ஜாதியாக அதிகாரத்தை செலுத்த முடியும் என்பது போல கருதுகிறார்கள். ஆகவே இந்த ஜாதியினரை தங்களுக்கு கீழாக வைத்திருப்பது என்பதை வன்முறை மூலம் இவர்கள் இன்றைக்கு ஜாதிய மறுப்பு என்பதை, பெரியார் ஒரு ஜாதி வெறியர் அல்ல. பெரியார் ஜாதிய மறுப்பை ஏற்றவர், கலப்பு திருமணத்தை ஏற்றவர். அதன் காரணமாக ஜாதி ஒழிக்கப்படும் என்று கருதியவர், அகமண முறையே கூடாது என்றவர். ஆனால் இவர்கள் ஜாதி பற்றாளர்கள், அகமண முறைதான் சரியானது என்பவர்கள் இந்த அகமண முறைக்கு அப்பால் வேறு எந்த திருமணமும் நடக்கக்கூடாது என்று கருதுகிறவர்கள். இன்னும் சொன்னால் இதுதான் பெண்ணடிமையினுடைய உச்சம் என்று சொல்லலாம். மார்க்சிய சித்தாந்தம் பற்றி குறிப்பிட்டீர்கள். அதாவது மார்க்சிய சித்தாந்தம் ஒரு காலாவதியான மரித்து போன ஒரு சித்தாந்தம் என்பதான ஒரு பார்வை தற்போது நிலவுகிறது உலகமயமாதல் பின்னணியில். அப்படியான சித்தாந்தம், அதாவது காலாவதியான ஒரு சித்தாந்தத்தின் பிரதிபலிப்பாக இலக்கியம் எப்படி இருக்க முடியும்? நான் அப்படி பார்க்கவில்லை. மார்க்சியம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம். எப்படி ஒவ்வொரு விஞ்ஞானமும் ஒவ்வொரு விஷயத்தையும், இயற்கை சார்ந்த எந்த விஷயத்தையும் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கிறதோ அதுபோன்று இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக பார்ப்பது என்பதுதான் மார்க்சிய விஞ்ஞானம். அது அப்ளைடு சயின்ஸ் என்று நான் கருதுகிறேன். ஒரு நடைமுறை விஞ்ஞானம். அந்த நடைமுறை விஞ்ஞானம் என்பது எல்லா நிலைகளிலும் எல்லா கருத்து நிலைகளிலும் அது செயல்படுகிறது நான் காணுகிறேன். அப்படி அது இலக்கியத்தில் பெண்ணியம் பற்ற பார்வையில், ஜாதி பற்றிய பார்வையில், வர்க்கம் பற்றிய பார்வையில், இப்படி பல்வேறு கருத்து நிலைகளிலும் கோட்பாட்டு நிலைகளிலும் அந்த விஞ்ஞானம், மார்க்சிய விஞ்ஞானம் என்பது செயல்படுகிறது. நீங்கள் இவைகளையெல்லாம் மார்க்சிய விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே செழுமைப்படுத்தி கொண்டே போவது என்பதுதான் மார்க்சிய விஞ்ஞானத்தையும் நீங்கள் ஒரு எல்லைக்குள் நிறுத்திவிட முடியாத ஒரு இடத்திற்கு வர முடியும். நான் மார்க்சியத்தை
மற்றவர்கள் கருதுவது போல அது காலாவதியாகி போன சித்தாந்தம் என்று பார்க்கவில்லை. அது ஒரு வளரும் அறிவியல் என்று நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் ஈழப் பிரச்சனையில் மிகவும் ஈடுபாடு கொண்ட முக்கியமானவர்களில் நீங்கள் ஒருவர். ஈழப்பிரச்சினைக்கு தீர்வாக இந்தியாவின் அனுசரணை அல்லது இந்தியாவின் ஒரு தீர்க்கமான முடிவு இன்றி எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதான ஒரு பார்வை நிலவுகிறது. ஈழப்பிரச்சினை குறித்து அதிகமாக எழுதுகின்ற நீங்கள் இந்தியாவின் இந்த அணுகுமுறை குறித்த உங்கள் பார்வையை சொல்லுங்களேன். தொடக்கத்திலிருந்தே ஈழத்தில் தமிழர்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் இந்தியாவினுடைய வழிகாட்டில்தான் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இலங்கையினுடைய சுதந்திர போராட்டம் என்பதை கூட அங்கே இலங்கை தேசிய காங்கிரஸ், யாழ்ப்பாண வாலிபர் காங்கிரஸ் என்று தொடங்கித்தான், அதுவும் காந்தியடிகளை வைத்துத்தான் அவர்கள் அந்த இதை தொடங்கி நடத்தினார்கள். இதுபோல் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர்கள் இந்தியாவினுடைய தயவை நாடித்தான் இருந்தார்கள். அந்த போராட்டத்தை முன்னெடுத்த சந்தை செல்வாவினுடைய காலத்தில் கூட அவர்கள் இந்தியாவினுடைய தயவை நாடி அதே தமிழ் தலைவர்களையெல்லாம் வந்து பார்த்து தான் செய்தார்கள். கடைசி வரையிலும் கூட போராளிகளும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தார்கள். ஆனால் இந்தியா தன்னுடைய பெருங்கடல் ஆதிக்கத்திற்கு இலங்கை தனக்கு ஒரு நட்பு நாடாக துணையாக இருக்க வேண்டும் என்று கருதியது. அதன் காரணமாக தமிழர்களுடைய போர் ஒரு பின்னடைவுக்கு வந்தது. இந்தியாவினுடைய உறுதுணை இருந்தது முதன்மையான காரணம். இன்றும் அவர்கள் இந்தியாவினுடைய தயவினாலேயே தங்களுக்கானதை சாதித்து கொள்ள முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம், அதாவது ஈழத்தமிழர்களுக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு என்பதை விட தாயக தமிழர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் இந்தியாவுக்கு கொடுக்கிற நிர்பந்தம் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. ஜெனீவாவிலே இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வந்தது மனித உரிமை அவையில். அந்த மனித உரிமை அவையிலே அமெரிக்கா அதை கொண்டு வந்தபோது இலங்கைக்கு எதிராக அந்த தீர்மானத்தை ஆதரித்தது இந்தியா வாக்களித்தது. அந்த வாக்களிப்புக்கு அடிப்படை காரணமே தமிழகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்தமாக அனைத்து தமிழ் அமைப்புகளும் உணர்வாளர்களும் அனைத்து அரசியல் இயக்கங்களும் எல்லோரும் சேர்ந்து இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். அதனுடைய விளைவுதான் மனித உரிமை அவையிலே இலங்கைக்கு எதிராக இந்தியாவை செயல்படுத்த வைத்தது. இது போன்ற ஒரு அழுத்தத்தை தமிழர்கள் தொடர்ந்து கொடுக்கிற போது இந்தியா ஈழத்தமிழர்களுக்கான குரல்களுக்கு செவிமடுக்கும் என்று நான் கருதுகிறேன். கரிசல் காட்டு வாழ்க்கையின் உயிர்ப்புகளை கூறுகளை பிரதிபலிக்கின்ற எழுத்தின் சொந்தக்காரர் நீங்கள். எதிர்கால இலக்கிய உலகம் உங்களை எப்படி நினைவு கூற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள், விரும்புகின்றீர்கள்? எல்லா எழுத்தாளர்களையும் போலவே தான் எனக்கும் அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தீர்மானகரமாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் விந்தன் என்று ஒரு மிக புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் இருந்தார். இன்றைக்கு விந்தனை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும், அதாவது எழுதுகோல் பிடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கே எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேள்வி எழும்புகிறது. ஏனென்றால் விந்தனை பற்றி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சென்னையில் மையமாக இருக்கிற தேவநாய பாவாட நூலக அரங்கத்திலே ஒரு கூட்டம் நடத்திய போது அந்த கூட்டத்திற்கு மொத்தம் 20 பேர் தான் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு அப்போது முற்போக்கு சங்கத்தின் எழுத்தாளராக சிவசெந்தில்நாதன் இருந்தார். அப்போதுதான் நான் கேட்டேன், விந்தனை இன்றைக்கு நினைவு வைத்து கொண்டிருப்பவர்கள் இத்தனை பேர்கள் தான் என்றால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதைவிட அவலம் வேறொன்றுமில்லை என்று நான் சொல்லி தீர்த்தேன், என் குறைபாட்டை சொல்லி தீர்த்தேன். அதை போலத்தான் எதிர்காலம் நம்மை எப்படி நினைவுபடுத்திக் கொள்ளும், எப்படி நினைவில் வைத்து கொள்ளும் என்பதை நாம் எந்த அளவுக்கு நாம் பணியாற்றுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் இந்த சமூகம் நம்மை நினைவில் வைத்து கொள்ளும். அப்போ நம்முடைய சமூக பணி, ஒரு சமூக போராளி பணி, இவைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை மற்றவர்கள்தான் மதிப்பிட வேண்டும். அடுத்ததாக இலக்கியம் கூறு போடப்படுவது பற்றிய ஒரு கேள்வி. அதாவது இலக்கியத்தை யதார்த்த இலக்கியம், பெண்ணிய இலக்கியம், தலித் இலக்கியம், திராவிட இலக்கியம் என்று கூறு போடுவது பற்றிய உங்கள் எண்ணம் என்ன ஐயா? ஒரு எழுத்தாளன் என்பவன் பழைய காலத்து ஞானிகள் போல் சமூகத்தின் மனச்சாட்சியாக இயங்க வேண்டும் என்று கென்ய எழுத்தாளர் கூகிவா தியாங்கோ குறிப்பிடுவார். ஒவ்வொரு எழுத்தாளனுடைய சுய அனுபவம் என்பதுதான் அவனுடைய படைப்பாக மாறுகிறது. எவை சுயானுபவமாகவும் மறைமுக அனுபவமாகவும் கலைப்படைப்புகளாக வெற்றி கண்டவையோ அவையெல்லாம் யதார்த்த இலக்கியம் என்று நான் காணுகிறேன். திராவிட இலக்கியம் என்பதை பொறுத்தளவில் அதிலே புனைவுத்தன்மைகள் அதிகம்.
அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதிகளாக உருவானார்கள். எனவே மூட நம்பிக்கை, பகுத்தறிவு எதிர்ப்பு, மறுமணம், விதவை திருமணம் இவையெல்லாம் அவைகளுடைய நாடகத்தில், கலைப்படைப்புகளில் அல்லது பாடல்களில் வெளிப்பட்டன. பெரும்பாலும் அவை கலை வடிவங்கள் என்ற அந்த எல்லைகளுக்குள் வராமல் கலை வடிவங்களை இழந்த ஒரு விளம்பரத்தன்மையுடையவையாக இருந்தன என்று நான் காணுகிறேன். அதற்கடுத்து நீங்கள் சொல்லுகிற தலித் இலக்கியம். தலித் இலக்கியம் என்பது உண்மையிலே தேவையான ஒன்று. ஆனால் இன்றைக்கு தலித் இலக்கியம் எப்படி வெளிப்படுகிறது என்ற கேள்விகள் அதெல்லாம் உடனே ஒற்றை வரியில் பதில் சொல்லக்கூடியவை அல்ல. ஆனாலும் ஏனென்றால் தலித்தினுடைய விடுதலை இல்லாமல் வேறு ஜாதியினர் விடுதலையே இல்லை என்று சொல்வார்கள். என்றால் தலித் விடுதலை தனியே இல்லை, தலித் இல்லாமல் விடுதலை இல்லை என்பதுதான் அந்த வாசகம். அப்படியானால் தலித் என்ற இழிவை ஒருவன் நீக்குகிற போது மேல் ஜாதி என்ற இழிவும் நீக்கப்பட்டு விடுகிறது. ஏனால் எல்லாவற்றுக்கும் கீழ்நிலையில் இருக்கிறவன் அவன். ஆகவே தலித் விடுதலை என்பதுதான் இந்த சமுதாயத்தினுடைய விடுதலையாக இருக்க முடியும். தலித் இலக்கியம் என்பது மிக தேவையான அவசியமான ஒரு பிரதிபலிப்பாக நான் காணுகிறேன். அதே போல பெண்ணிய இலக்கியங்கள். இன்றைக்கு பெண்ணியத்திலே மிகச்சிறந்த படைப்பாளிகள், குறிப்பாக கவிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அடுத்ததாக இலக்கியம் பிரச்சாரம் செய்வது பற்றிய ஒரு கேள்வி. அதாவது இலக்கியங்கள் பிரச்சாரம் செய்வதை சிலர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. உங்கள் பார்வை என்ன? நான் ஏன் கேட்கிறேன் என்றால், உங்களது இலக்கியம் கூட பிரச்சாரம் செய்தது என்பதான ஒரு குற்றச்சாட்டு முன்பு வைக்கப்பட்டது. இலக்கியம், எல்லா இலக்கியங்களும் பிரச்சாரம் செய்கின்றன என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பாளியும் அவனுக்கென்று தனியான பார்வை, கண்ணோட்டம் இல்லாமல் இல்லை. அவனுக்குள்ளும் ஒரு அரசியல் பார்வை இயங்குகிறது. என்ன என்றால், நான் எதிலுமே சம்பந்தப்படாதவன் என்று சொல்வதே ஒரு அரசியல் சார்புதான். அவன் அதற்கேற்ற மாதிரியான கருத்துக்களை தன்னுடைய படைப்புகளிலே வெளிப்படுகிறான். ஆகவே மிகச்சிறந்த படைப்புகள் என்று நீங்கள் தமிழில் சொல்லப்படுகிற அல்லது எழுதிய எழுத்தாளர்கள் கூட அவர்களும் தாங்கள் என்ன கருதுகிறோமோ அதைத்தான் மிகச்சிறந்த கலை வடிவத்திலே பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். நான் அப்படித்தான் காணுகிறேன். ஆனால் சமுதாயத்திற்கு தேவையான, மக்கள் மீது அக்கறை கொண்ட அந்த கருத்துக்களை முன்வைக்கிறவர்கள் மிகச்சிறந்த படைப்புகளை படைத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அவர்கள் பிரச்சார வடிவிலானதையும் செய்திருக்கிறார்கள் என்ற விமர்சனத்தை நாம் மறுக்க முடியாது. ஏனென்றால் சித்தாந்தங்களுக்கு கீழே யதார்த்தங்களை அடக்கி விடுதல், ஊனமாக்கி விடுதல் என்பது இவர்கள் அளவிலே நிகழ்ந்திருக்கிறது. இந்த துருவத்திலே போய் நின்று அவர்கள், அதாவது உண்மையிலே சித்தாந்தங்களை வளர்ப்பவை யதார்த்தங்கள் தான். யதார்த்தங்களிலிருந்து நீங்கள் சித்தாந்தங்களை செழுமைப்படுத்திக் கொள்ளே போக வேண்டும். மார்க்சிய விஞ்ஞானம் கூட அப்படிப்பட்டது தான். யதார்த்தங்களிலிருந்து மார்க்சிய விஞ்ஞானத்தை, மார்க்சிய விஞ்ஞானம் என்பது ஒரு சமூக நடைமுறை, சமூக விஞ்ஞானம். அப்போ அந்த அடிப்படையில் படைப்பாளிகள், யதார்த்த படைப்பாளிகளும் அவர்கள் அது பிரச்சாரமா இல்லையா என்பது அந்த ஒரு படைப்பு எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்பதிலிருந்து தான் நாம் தீர்மானிக்க முடியும். அடுத்ததாக கூடங்குளம் அணு மின் உலை எதிர்ப்பாளர்களின் கூட்டங்களில் உங்களை அடிக்கடி காண முடிகிறது ஐயா. அதாவது தமிழ்நாட்டில் நிலவுகின்ற மின்சார பற்றாக்குறையின் நிமித்தம் அணு உலை வரவேற்கக்கூடிய ஒன்று, அது தேவை என்ற ஒரு கருத்து சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அணு உலை எதிர்ப்பாளர் என்ற வகையில் உங்கள் பதில் என்ன? சிலரால் மட்டுமல்ல, தமிழகத்தில் உடைய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அந்த கருத்தில் இருக்கிறார்கள். அது கூடங்குளம் அணு உலை வருவதனாலே நம்முடைய மின்சார தட்டுப்பாடு தீர்ந்துவிடும் என்று மக்கள் கருதுகிறார்கள். நான் சொல்வது போராடுகிற அந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களை அல்ல, மின்வெட்டு நெருக்கடி காரணமாக பாதிக்கப்படுகிற மக்களை பற்றித்தான். தமிழகத்தினுடைய மொத்த மின் பற்றாக்குறை 4000 மெகாவாட் என்கிறார்கள். இந்த 4000 மெகாவாட்டை கூடங்குளம் அணு உலை முதல் உலை செயல்படுத்தப்படினால் 1000 மெகாவாட் கிடைக்கும் என்கிறார்கள். அதில் தமிழகத்திற்கு வழக்கமாக இங்கே உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் 20% தான் கொடுக்கப்படுகிறது. நெய்வேலியிலே இருந்து கூட அப்படித்தான். நீங்கள் இப்போதுதான் அங்கே உற்பத்தியாகிற மின்சாரம் முழுமையும் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதல்வர் குரல் கொடுத்திருக்கிறார். ஆனால் உண்மையில்
முதலில் எந்த ஒரு இயந்திரமும் தன்னுடைய உற்பத்தி திறனை 100க்கு 100 நிறைவேற்ற முடியாது. அது ஒரு புது திட்டமாக இருந்தாலும் சரி, இயந்திரமாக இருந்தாலும் சரி, அதனுடைய உற்பத்தி திறன் என்பது எப்போதுமே 75 விழுக்காடு தான். அப்படி என்றால் 1000 மெகாவாட் அல்ல, கூடங்குளம் அணு உலை மூலம் கிடைப்பது 750 மெகாவாட். இந்த 750 மெகாவாட்டில் 25% அதனுடைய உள் தேவைகளுக்கு சரியாகிறது. அப்போ 25% போக என்றால் அதில் கிடைப்பது மீதி 600 அல்லது 620 மெகாவாட். இதில் பகிர்மானத்தில் வீணாவது என்று வருகிற போது 20% மின்சார பகிர்மானத்தில் எல்லா இடங்களிலுமே அது இருக்கிறது என்கிறார்கள். அப்படியானால் கடைசியாக இதிலே மற்ற மாநிலங்கள் எங்களுக்கு கொடு என்று கேட்கின்றன. உண்மையில் இது கேரளாவிற்கான் முதலில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் எதிர்த்து போராடியதன் மூலம் பிறகு அது கர்நாடகத்திற்கு கொண்டு போகப்பட்டது. கர்நாடக மக்களும் எதிர்த்து போராடினார்கள். கடைசியிலே அது தமிழகத்தினுடைய தலையிலே திணிக்கப்பட்டது. கடைசியாக தமிழகத்திற்கு கிடைப்பது 260 மெகாவாட் தான். இந்த 260 மெகாவாட் எப்படி 4000 மெகாவாட் பற்றாக்குறையை அடைக்கும் என்பதை இந்த சாதாரண மக்களுக்கு தெரியவில்லை. இதுவரையிலும் அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இது அறிவியல் பூர்வமாக ஆய்ந்த பூவுலகின் நண்பர்கள் என்ற நண்பர்கள் தொடர்ந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இதையே சொல்லுகிறார்கள், கூடங்குள போராளிகளும். அதனால் தமிழ்நாட்டினுடைய மின் பற்றாக்குறை என்பது கூடங்குளத்தினால் மட்டும் தீர்க்கப்படுவதல்ல, மாற்று மின்சார முறைகள் இருக்கின்றன. இது ஐரோப்பிய நாடுகளிலே வருடத்திலே 2 மாதம் அல்லது 4 மாதம் வெயில் இருக்கும். ஆனால் தமிழக பூமி ஆண்டு முழுவதும் வெயில் உள்ள பூமி. எனவே சூரிய ஒளி மூலம் மின்சாரம் என்பதை ஒரு மாற்று முறை மூலம் கொண்டு வர முடியும். இரண்டாவதாக குண்டு பல்பு என்று சொல்லப்படுகிற பல்பு பயன்படுத்துகிறார்கள். இந்த குண்டு பல்பு பயன்படுத்துவதன் மூலம் மின்சாரம் அதிகமாக விரயமாகிறது. அதற்கு பதிலாக லெட் பல்பு பயன்படுத்துவதன் மூலம் 1000 மெகாவாட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அதை கூடங்குளம் வட்டாரத்தில் போராடுகிறவர்களே அந்த வட்டாரத்தில் எல்லாம் எல்லா வீடுகளுக்கும் லெட் பல்புகளை மாற்றி காட்டியிருக்கிறார்கள். இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனல் மின்சாரம், புனல் மின்சாரம் என்று பல்வேறு மாற்று முறைகள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் அணு உலை மூலம்தான் மின்சாரம் என்பது அது மிகச் சொற்பமான மின்சாரம். இந்தியாவினுடைய தேவையில் 2.5%, 3% தான் அணு உலைகள் தீர்க்கின்றன என்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற 400 மின் உலைகளில் ஆலைகள் மூலம் 7% தான் மின்சார பூர்த்தி செய்யப்படுகிறது என்கிறார்கள் உலகம் முழுவதும். ஆகவே உலகம் முழுவதும் இருக்கிற விஞ்ஞானிகள், ஏன் நோபல் விருது பெற்ற 9 அறிஞர்கள், சமாதானத்திற்கான விருது பெற்றவர்கள், அந்த அறிஞர்கள் அணு உலைகளை எல்லாம் இழுத்து மூடினால் எதிர்கால தலைமுறையாவது பாதிக்காமல் காப்பாற்றப்படும் என்று சமீபத்தில் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. எனவே அந்த போராட்ட களத்திலே நானும் இருக்கிறேன். நான், பொன்னீலன், கோனங்கி, தமிழகத்தை சேர்ந்த மற்ற எழுத்தாளர்கள் எல்லாம் ஒரு 20-25 பேர் அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக அந்த களத்திற்கே சென்றிருந்தோம். அதுபோன்று குரல் கொடுக்கிறவர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் கூடங்குளம் அணு உலைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற சார்நிவேதா என்ற ஒரு எழுத்தாளரும் இருக்கிறார். அவர் கூடங்குளம் அணு உலைக்கு ஆதரவாக தினமலரிலே ஒரு கட்டுரையும் சமீபத்தில் எழுதியிருக்கிறார். என்னுடைய கேள்வி எல்லாம், யதார்த்தத்தின் முகங்களை காணுவதற்கு இவரை போன்ற எழுத்தாளர்கள் மறுக்கிறார்கள். இவர்கள் சமத்துவத்தின் நிழல்களை கூட அனுமதிப்பதற்கு தயாராக இல்லை, சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை கூட கவனிப்பதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் கூடங்குளம் போராட்டக்காரர்களை இவர்கள் பார்க்கிற அணுகுமுறை என்பது இருப்பதாக நான் காணுகிறேன். அடுத்ததாக சமகால இலக்கியவாதிகள் அல்லது இலக்கியத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஐயா? சமகால இலக்கியம் என்பது நான் நினைக்கிறேன் ஒரு வளர்திசையிலே தான் இருக்கிறது. அது கவிதையாகட்டும், கட்டுரையாகட்டும், கதை, நவீனம் போன்ற படைப்புகளாகட்டும், எல்லா படைப்புகளுமே ஒரு வளர்திசை நிலையிலே தான் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா எழுத்தாளர்களும் படைப்பாளர்களும் சமூகத்தின் மனச்சாட்சிகளாக இயங்குகிறார்களா என்ற கேள்வி என்பது அடிநிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம், ஒவ்வொருவருக்குமே அனுபவங்கள் என்பவை தேவைப்படுகின்றன.
அவர்கள் ஏற்கனவே என்ன வாழ்வியலில் இருந்தார்களோ அந்த அனுபவங்கள் இப்போது பலராலும் பேசி தீர்க்கப்பட்டு விட்டன. பலராலும் என்றால் அவர்களாலேயே எழுதி தீர்க்கப்பட்டு விட்டன. புது அனுபவங்களை தேடி நான் சொல்கிறேன், வைக்கம் முகமது பசீர் போல, தகழி போல, உருது இந்தி இலக்கியத்தினுடைய கிஷன் சந்த் சதத் ஹசன் மாண்டோ போல புதிய புதிய அனுபவங்களை தேடி இவர்கள் சென்றடைந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி சென்றடைகிற நிலையிலே இவர்கள் சமகாலத்தினுடைய எழுத்தாளர்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் வருவாய், பணம், பதவி, அங்கீகாரம், தன்னை முன்னிலைப்படுத்துதல், தன்னை வெளிப்படுத்துதல் என்று ஏதாவது ஒரு எலும்பு துண்டுக்கு, அல்லது நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், அங்கீகாரம், புகழ், இதன் காரணமாகத்தான் அவர்கள் மிகச்சிறந்த படைப்புகளை, ஏனென்றால் வாழ்வு அனுபவங்கள் தீர்ந்து போய்விட்டன, மிகச்சிறந்த படைப்புகளை உருவாக்க முடியாமல் போகின்றன. நான் சமகாலத்திலே வாழுகிற எழுத்தாளர்களை கூட அவர்கள் மிகச்சிறந்த படைப்புகளை தந்திருக்கிறார்கள். ஆனால் மிகச்சிறந்த படைப்புகள் என்று அவர்களுடைய எல்லா படைப்புகளையும் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. அவருடைய சில படைப்புகள், 1-2 படைப்புகள், அந்த சமகால படைப்புகள் தவிர்த்து, அந்த படைப்புகள் தவிர்த்து அவர்கள் சமூக அக்கறையுடன் இயங்குகிறார்களா என்பதைத்தான் நாம் காண வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சமூக அக்கறையுடன் கவிதைத்துறை மேலே வந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக பெண் கவிஞர்கள் என்று நான் காணுகிறேன். மாலதி மைத்ரி, சுகிர்தராணி, குட்டிரேவதி, தாமரை, வெண்ணிலா போன்ற மிகச்சிறந்த கவிஞர்கள். இவர்கள் தலித் கவிஞர்களாகவும் இருக்கிறார்கள், சூழலியல் சார்ந்தவர்களாகவும் இயங்குகிறார்கள், பெண் விடுதலை சார்ந்தவர்களாகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு கவிதை மிக உச்சத்திலே இருப்பதாக நான் காணுகிறேன். மிக்க நன்றி ஐயா. எங்களது அழைப்பை ஏற்று ஒலிப்பதிவு கூடம் வரை வந்து இந்த நேர்முகத்தை வழங்கினீர்கள். உங்களது எழுத்துப் பணி தொடர்க, உங்களது சமூக பணி மென்மேலும் வளர்ந்து தமிழ் சமூகம் மேம்படட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. SBS வானொலி நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய நன்றி, வணக்கம்.